பிரம்மஸ் திஸ்பே இருவரின் காதல். முன்னொரு காலத்தில் பாபிலோன் நகரில் அக்கம் பக்கத்தில் 2 வீடுகள் இருந்தன. அவற்றில் ஒன்றில் பிரம்மஸ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். மற்றொன்றில் திஸ்பே என்ற இளம்பெண் வாழ்ந்தாள். 2 வீடுகளும் அண்டை வீடுகளாக இருந்தாலும் 2 குடும்பமும் பகையாளியாக இருந்தன. திஸ்பே, நேரமாச்சு, உள்ளவா. பெற்றோர்கள் அவ்வாறு இருந்தாலும் திஸ்பே மற்றும் பிரம்மஸ் நண்பர்களாக மாறினர். பிறகு ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்களின் நட்பு ஆழமாகி கிடைக்கும் நேரத்தை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டனர். ஏய், கொஞ்சம் நில்லு. என்னாச்சு, வயசாயிடுச்சா? பெருமிஸ், பெருமிஸ். பிடிச்சிட்டேன். ஏய், மன்னிச்சிரு, நான் சும்மா. இல்ல, பரவாயில்ல, என்னோட தப்புதான். என்ன? இல்ல இல்ல, அது நான் இப்ப வீட்டுக்கு போகணும். ஆமா, நானும் தான். உனக்கு விருப்பம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமே. யாராவது நம்மள சேர்ந்து பாத்துருவாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இந்த வழியா போறேன். நாளைக்கு ஆற்றங்கரையில சந்திப்போம். சரி. திஸ்பி, குட் பை. முட்டாள், அவளை இந்த நேரத்துல நான் எப்படி சொல்லாம தனியா விட முடியும்? நான் ஒரு வடிகட்ட முட்டாள். நான் ஒரு முட்டாள். அவன் என் கூடவே இருந்தான், என் பக்கத்துல இருந்தான், அவ்வளோ நெருக்கமா இருந்தான். ஆனா நான் அவனை பார்த்து என்ன சொன்னேன்? ஒன்னும் இல்ல, குட் பையை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. குட் பை. அந்த தனிமைப்படுத்தும் வார்த்தையை நாங்க எப்போதும் திரும்பவும் கூறக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். பிரமிஸ். ஓ திஸ்பே, அந்த தருணத்தை நான் திரும்பவும் என்னோட மனசுல அசை போட்டு பாக்குறேன். நான் உன்கிட்ட பாசமா பேசியிருக்கணும். அந்த நேரத்துல நான் உன்னை என்ன கட்டிப்பிடிக்க விட்டுருந்துருக்கணும். இனிமேலும் விலகி இருக்க வேண்டாம். நாளைக்கு நான் எப்படி உணர்றேன்னு சொல்லுவேன். நாளைக்கு நான் அவளை பார்த்ததும் என்னோட மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டி தீக்க போறேன். நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள் எப்பொழுதும் போல் ஆற்றங்கரையில் பிரம்மஸின் வருகைக்காக திஸ்பே காத்திருந்தாள். பிரம்மஸ் இப்பொழுது ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது பெருமிஸ், ஒரு விஷயம் நான் ஒன்று இல்லை இல்லை, நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன் பெருமிஸ். அது என்ன? பெருமிஸ், திஸ்பி, பெருமிஸ், காப்பாத்து. திஸ்பி, இல்லை இல்லை. பெருமிஸ், பெருமிஸ், நான் வந்து திஸ்பி, நான் 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 உன்னை காதலிக்கிறேன் பெருமிஸ். நானும் தான் நேசிக்கிறேன் திஸ்பி. துணிந்து ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். பிரம்மஸும் திஸ்பேவும் சந்தைக்கு ஒன்றாக சென்றார்கள். அதன் பிறகு பிரம்மஸும் திஸ்பேவும் தங்களின் உணர்வுகளை பகிரங்கமாக பகிர்ந்து கொண்டார்கள். யார் பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாமல் தங்களின் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அன்று அவர்களுக்கு உலகம் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே புதிதாக தெரிந்தது. பல ஆண்டுகளாக தங்கள் இதயத்தில் தேக்கி வைத்திருந்த இன்பத்தை அனுபவித்தார்கள். மாலை பொழுது ஆனதும் பிரம்மஸும் திஸ்பேவும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். அங்கு அவர்களின் நட்பை பகிரங்கமாக தெரிவித்தார்கள்.
நீ அந்த பையனோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா பொண்ணு? ஐயா, தயவு செய்து உங்க மகளை கோவிச்சுக்க வேண்டாம். நான் யாரை கோவிச்சுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. என்ன நடக்குது இங்க? சீரழிஞ்சு போன உன் மகனை இனிமே என் மக கூட பேசக்கூடாதுன்னு சொல்லு. திஸ்பே, உள்ளவா. ஆனா அப்பா. ஐயா, நாங்க நேசிக்கிறோம். இல்ல, இதை நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். நானும் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, தயவு செஞ்சு. இல்ல பிரமேஷ், எந்த கேள்வியும் வேண்டாம். உள்ள போ. உனக்கும் தான் சொல்றேன் பொண்ணு. இதுக்கு மேல காதல் கத்திரிக்கான எந்த பிரச்சனையும் என் காதுக்கு வரக்கூடாது. கண்டிப்பா வராது. ஏன்னா மத்த குடும்பத்தினால எங்களோட குடும்ப பேரு கெடுதுன்னா அந்த காரியத்தை கண்டிப்பா செய்ய விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? மறுநாள் காலையில் திஸ்பேவுடன் பேசுவதற்காக பிரமிஸ் காத்திருந்தான். ஆனால் அவளது பெற்றோர்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். சந்தைக்கு போனான். காட்டில் அவர்கள் தனியாக சந்திக்கும் இடத்திற்கும் போனான். அங்கும் அவள் வரவில்லை. நாட்கள் கடந்தன. அவளை பார்ப்பதற்கு பிரமிஸின் ஆசை அதிகமாகிக் கொண்டே போனது. எதற்கும் பயனில்லை. இறுதியில் முயற்சியை விட்டான். என்னை பார்த்து இந்த பறவைகள் கூட கேலி செய்யுது. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். காயம்பட்ட இதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கும். நீ கொஞ்சம் ஓவரா சீன் போடுறேன்னு நினைக்கலையா? திஸ்பி, இங்க. எங்க? நம்ம கார்டனுக்கு நடுவுல இருக்கிற சுவர்கிட்ட வா. அங்க இல்ல, உனக்கு முன்னாடி விரிசல்ல பாரு. திஸ்பி, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. உன்னை பார்க்காம இருக்க முடியல. நானும் தான். எங்க அப்பா அம்மா நீ என்ன மறந்துருவன்னு என்னை இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன? அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க? நாம சேர்ந்து ஓடி போயிருவோம்னு நினைச்சு அவங்க பயந்துக்கிறாங்க. ஆனா ஏன் அப்படி நினைக்கிறாங்க? பிரமிஸ், அவ்வளவுதானா? என்னது? நாம ஓடி போலாம். ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பெற்றோர்கள் நம்மளை கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும். சீரியஸா சொல்றியா? யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் உங்க அப்பாவோட மருமக, நீ என் அப்பாவோட மருமக. நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறத அவங்க நிறுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஒரே குடும்பம். ஆமா திஸ்பே, உன்னை நேசிக்கிறேன். சொல்லு பிரமிஸ். இந்த வாழ்க்கையையும் அதை பின்பற்றக்கூடிய எல்லா விஷயத்தையும் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் மட்டுமே பகிர்ந்து கொள்வேன். திஸ்பே, என்ன கல்யாணம் பண்ணிக்கவில்லை? ஆமா. திஸ்பே, நான் இப்ப போய் ஆகணும். உங்க பெற்றோர்கள் தூங்குனதுக்கு அப்புறம் நாம அங்க மீட் பண்ணுவோம். சரி, 1000 வருஷம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். நானும் உனக்காக 1000 வருஷம் காத்திருப்பேன். திஸ்பி, இதோ வரேன்பா. நீதான் என் கணவர். நீதான் என் மனைவி. அடுத்த நாள் பிரம்மஸ் ஒரு துள்ளலோடு வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் முகத்தில் புன்னகை ததும்பியது. மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவனுக்கு தெரியாது. அன்று இரவிலிருந்து அவன் இன்னும் அவளை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அன்று மாலை பிரம்மஸ் தோட்ட சுவருக்கு அருகில் சென்று திஸ்பேவின் வருகைக்காக காத்திருந்தான். திஸ்பே, நீ வந்துட்டியா? திஸ்பே, சாரி, லேட் ஆயிடுச்சு. நீ புறப்பட தயாரா இருக்கியா? ஆமா, நான் இதை செய்வேன்னு என்னால நம்பவே முடியல. ஒரு கனவு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு நீ ஒன்னும் புறப்பட வேண்டாம். சரி, நதிக்கரையில இருக்கிற மல்பெரி மரத்தடியில சந்திப்போம். ஏன் நம்ம சேர்ந்து போகலையா? இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப பாதுகாப்பு. நீ முதல்ல போ. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து உன்னை அங்க பாக்குறேன். சரி, நீ உறுதியா இருக்கியா? நான் உறுதியா இருக்கேன். நான் உன்னை நம்புறேன். யார நம்புற? யாரும் இல்ல அப்பா. இந்த நடு ராத்திரியில நீ தனியா பேசிக்கிட்டு இருக்கிறன்னு சொன்னா நான் நம்பணும்னு நினைக்கிறியா? இது என்னோட ஈவினிங் பிரேயர் அப்பா. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா நான் இதை நிறுத்திடுறேன். வேண்டாம் வேண்டாம், அப்படியே செய்யு. கடவுளோட கோபத்துக்கு நான் ஆளாக வேண்டாம். குட் நைட் அப்பா. நேரம் நெருங்கிருச்சு. இப்பவே புறப்படு. இந்தா, இத போட்டுக்கோ. யாராவது உன்னை வழியில பார்த்தாலும் யாருக்கும் அடையாளம் தெரியாது.
நல்ல ஐடியா. சரி, நான் ரெடியா இருக்கேன். மல்பெரி மரத்தடியில நான் உன்னை பார்க்கறேன். சீக்கிரம் வந்துரு. என்ன? சீக்கிரம் வந்துருவேன். ஓ, திஸ்பே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நகர சாலையில் திஸ்பே நடந்து சென்றாள். தன்னை யாரும் அடையாளம் காணக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு திஸ்பே சந்திக்கும் இடத்திற்கு வந்தாள். ஓ பிரமிஸ், என் அன்பே, சீக்கிரம் வா. பிரமிஸ். திடீரென்று இருட்டில் இருந்து ஒரு பெரிய சிங்கம் வெளிப்பட்டது. இறந்த முயல் அதன் வாயில் தொங்கியது. பிறகு திஸ்பேயை அது நேருக்கு நேர் பார்த்தது. அந்த குகையிலிருந்து காடு வழியாக திஸ்பே வெளியே ஓடினாள். எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கிருந்த ஒரு பாறையின் பின்னே திஸ்பே தன்னை மறைத்துக் கொண்டாள். ஓ பிரமிஸ், நீ எங்க இருக்க? ஆனால் சிங்கத்திற்கு திஸ்பேவின் மீது எந்த விருப்பமும் இல்லை. அதற்கு வேண்டிய உணவு முன்பே கிடைத்து விட்டது. அது விளையாட்டுத்தனமாக இருந்தது. பிரம்மஸ் வரும் வரையிலும் அது திஸ்பே உடனேயே இருந்தது. தாமதமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு. ஓடி வந்து விட்டேன். திஸ்பே, இங்குதான் வருகிறேன் என்று சொன்னால் எங்கு போயிருப்பாள்? திஸ்பே, எங்க இருக்கிறாய்? சிங்கம் வந்துள்ளது. திஸ்பே, இன்னும் சூடாக இருக்கிறது. கிழிந்த தலை துணியை எடுத்து பிரமஸ் பார்த்தான். அதை பார்த்ததும் அவனது பயம் இன்னும் அதிகமாகிவிட்டது. பிரமிஸ், நீயா வந்திருக்க என் செல்லம்? இல்லை, நான் தாமதமாக வந்ததால் திஸ்பே உயிரை விட்டு விட்டாள். எல்லாம் என் தவறினால் வந்தது அன்பே. நான் எவ்வளவு முட்டாளாக இருந்து விட்டேன். இதைவிட அதிகமாக நான் செய்திருக்க வேண்டும். என் திஸ்பே இறப்பதற்கு முன்னால் ஒரு முறை நான் அவளை பார்த்திருக்கலாம். இந்த இரவில் நீ நல்லது செய்ய போகிறாய். என் காதலியை பார்க்க நீ உதவி செய்ய போகிறாய். நான் உன்னை பார்க்க வருகிறேன் என் அன்பே, என் திஸ்பே. அது போயிடுச்சு. இப்ப அவனை போய் பார்க்கலாம். சிங்கத்தின் பாத சுவடுகள் வழியே திஸ்பே ஓடினாள். அதில் நேராக மல்பெரி மரத்திற்கு வழிகாட்டியது. அந்த இடத்தை நெருங்க நெருங்க அவளது ஓட்டம் உறுதியாகவும் லேசாகவும் இருந்தன. பிரமிஸ், எங்க இருக்க என் செல்லம்? பிரமிஸ், ஜில்லுன்னு இருக்கு. நீ ரொம்ப ஜில்லுன்னு இருக்க. என்ன நடந்துச்சு இங்க? நீ ஏன் இப்படி செஞ்ச? என்ன அந்த சிங்கம் கொன்றுச்சுன்னு நீ நினைச்சியா? இங்க தனியா வாழ்றதுக்கு பதிலா என் கூட செத்துறலான்னு நினைச்சிட்டியா? ஆனா நான் இங்க இருக்கேன் பிரமிஸ், உயிரோட இருக்கேன். என்கிட்ட திரும்பி வா ப்ளீஸ். என்கிட்ட திரும்பி வா ப்ளீஸ். நீ என்கிட்ட வரலனா நான் உன்கிட்ட வந்துருவேன். இதோ வரேன், இப்பவே வரேன் செல்லம். அதன் பிறகு அருகருகே அன்பான காதலர்கள் ஒன்றாக வாழ்க்கையின் இறுதி எல்லையை தாண்டினார்கள். அவர்கள் படுத்திருக்கும் போது அவர்கள் இருவரின் இரத்தமும் ஒன்றாக கலந்து மல்பெரி மரத்தின் வேரை நனைத்தது. ஒரு காலத்தில் அந்த இருண்ட மரம் கசப்பான பழத்தை தரும். ஆனால் இப்பொழுது சிவப்பாக மிகவும் ருசியான பழங்களை அன்புடன் தந்தது. இன்று வரை
மல்பரி மரம் பிரம்மஸ் மற்றும் திஸ்பி ஆகியோரின் நினைவுச் சின்னமாக நிற்கிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகங்கள் பெரும்பாலும் அன்பினால் நடக்கிறது.